ஜாதி வெறியால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சான் கொலை பண்ணுறான்னு சொல்ல, அது என்ன குடிப்பெருமை கொலை. அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்களே, ஸ்ரீலங்காவில் அங்கே வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார்? நீங்கள் சொல்கிற தமிழர்கள் 2 பேரும் ஒரே ஒரு பேர்த்தை தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேருமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தான் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஎம்கேவுக்கும் எவ்வளோ நாள் பவர் இல்லாமல் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது. அந்த இப்போ 2026 சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஓட்டு போடுவான், ஊரில் இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்ற முக்கியமான நாம் தமிழர் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓட்டு படி நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. ஆனால் ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் எடுத்து நான் சேர்த்த போகிறேன்னா, நீங்கள் கட்சி எங்கே ஊருக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான. ப்ரைவேட் கம்பெனிக்கு எப்படி நீங்கள் 11 பேர் தமிழர்கள் எடுத்து நீங்கள் எப்படி ஒரு ரூல்ஸ் போட முடியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்துக்கிட்டு? ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மில்க்கு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த 30,000 கோடின்னு சொல்கிறதுல முக்கால்வாசி டேக்ஸ் தானே. சரி, அது கவர்மெண்ட் தானே போகுது. நீங்கள் அப்போ பால் பொருட்களுக்கு அவ்வளோ டேக்ஸ் போட முடியாதுல்ல, அது பாலாக மாற்றும் போது. இல்லை, தமிழ் மொழின்றது வந்து இந்த இடத்துல கனெக்டே ஆகாது. ஜாதி வந்து தப்புன்னு பேசுகிறாங்க, இன்னொன்று வந்து ஜாதி இருந்தால் இருந்துட்டு போகுது, நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துப்போம் அப்படின்ற பேசுகிற கட்சி ஜாதி கட்சி தலைவர்களுக்காக பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் மாலை போடுவார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜாதியை ஒழிக்கிறன்ற பேரில் பேசுகிற அரசியல் வந்து, எக்ஸாம்பிளுக்கு ஜாதி ஒழிக்கிறவன்னு பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி தான் மாலை போடுவாங்க. இவர் தமிழ் குடிகளுடைய ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு எல்லா ஜாதிக்கும் இப்போ பெருமை பேசுகிற மாதிரி ஓட்டு கேட்பார். அவங்களுக்கு மாலை போடுவார், அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுவார். அவர் வந்து தமிழராக இருக்கிறதுனாலே கொண்டாடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு முக்கியமான தலைவர் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த முக்கியமான தலைவர் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு பெரிய தலைவர், ஆனால் ஒரு ஜாதி ஒழிப்பை பேசலை. ஓகே. ஆனால் அந்த கம்யூனிட்டியில் ஜாதி ஒழிப்பை பேசின ஒரு சின்ன தலைவர் இருப்பார்ல, அவரை ப்ரொமோட் பண்ணி அவருக்கு மாலை போட்டால் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஜாதி ஒழிப்புக்கு ஆப்போசிட்டாக, அது ஜாதி ஒழிப்பு வேண்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு செயல் செய்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து அவர் அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்காருன்றதுக்காக அவருக்கு போய் மாலை போட்டுட்டா எப்படி நீங்கள் ஜாதி ஒழிக்க முடியும்? அவரோட ஐடியாவே இங்கே தமிழ்நாட்டில் ரெலவெண்ட்டே இல்லை. அவர் பேசுகிற ஐடியா வந்து தமிழ்நாட்டில், எக்ஸாம்பிளுக்கு வந்து அரசியலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரலையும் இங்கே நடக்கிற அரசியலோடைய ஆழம் தெரியாமல் மேற்போக்காக உணர்ச்சி வயப்பட்டும். எக்ஸாம்பிளுக்கு நானே காலேஜில் படிக்கும்போது ஜாதின்ற ஒரு முக்கியமான புரிதல் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா, ஜாதிலாம் எதுக்கு, ஜாதியெல்லாம் தூக்கி போட்டு எக்கனாமிக்கலாக இருக்கணும், பணம் வந்தால் படித்தா எல்லாம் வந்துடும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ஜாதி உங்களை விட்டு போகாதுன்றதான் ரியாலிட்டின்றது எனக்கே பின்னாடி தான் ஹிட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானோட ஐடியாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரலையும் தான் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் போன முன்னாடி உங்களுக்கு சொசைட்டியோட ஆழம், சொசைட்டியோட பாலிடிக்ஸ் புரிஞ்ச பின்னாடி சீமான் பேசுகிற ஐடியாஸ் வந்து இங்கே ஒத்து போகாதுன்ற ஒரு முக்கியமான ஸ்டேஜ் வந்துடும் எல்லாத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு சவுக்கு சொல்லுவார், ஒரு 18லேருந்து ஒரு 22 வரலையும் சீமான் கட்சியில் இருப்பாங்கயா, அப்புறம் வெச்சுரிட்டி வந்து பின்னாடி வெளியே போயிடுவாங்க, புது குரூப் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு அது உண்மைதான். ஏன்னா அந்த பீப்புளுக்கு தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினா தான் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. ஸோ அவருடைய பாலிடிக்ஸ் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் வந்து திராவிட அரசியல் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க அதில் குறைகள் இருக்கலாம் அப்படின்னு பேசலாமே தவிர, அவங்க அந்த பாலிடிக்ஸே பேசலை அப்படின்னு அவர் ஒரு ரெலவெண்ட் இல்லாமல் பாலிடிக்ஸ் பேசிட்டுருக்காரு. இவர் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இனி பாலிடிக்ஸில் இப்போதைக்கு ரெலவெண்ட்டே கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இவர் அண்ணன் பேசுகிறார்ல, இந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகிறதுக்கான ஸ்கோப்பை வந்து அண்ணனே உருவாக்குறதே கிடையாது. இவர் சுற்றி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து குடிப்பெருமை பேசுவோம், அதுவும் ஜாதி பெருமை கொலைலாம் ஜாதி வெறியால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சான் கொலை பண்ணுறான்னு சொல்ல, அது என்ன குடிப்பெருமை கொலை அப்படின்லாம் சொல்லிட்டு ஜாதின்ற ஒரு ஐடியா வந்து இன்டெரக்டாக வந்து பேசிகிட்டே இருக்கார்ல. அது இன்டெரக்டாக வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பேச தான் டிஸ்கஷன்ஸ் ஆக தான் அந்த விஷயம் வந்து வெளிப்படையாக வந்து அது வந்து நீங்கும். நாங்கள் மறைச்சி வைப்போம், அது இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருந்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ சீமானோட பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பனாக கட் அண்ட் ரைட்டாக ஜாதியை நீங்கள் எதிர்க்கலைன்னா உங்களோட ஐடியாஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒத்து. அவர் ஜாதியை ஓப்பனாக எதுக்கு தான் செய்கிறாரு, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் இப்போது சம்மரைஸ் பண்ணுறேன். ஸ்டேஜில் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் வந்து பின்னாடி வந்து அவருடைய ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஜாதி
மூலியமாக தான் மக்களை பார்க்குறாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டா? இல்லை நான் ஆக்சுவலி அதிலோட நான் ஒருபடி என்ன பண்ணுறேன், ஜாதி பற்றின அவருக்கு அவர் வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஜாதி பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சுங்களா, அதுதான் ஆக்சுவலி அம்பேத்கர் சொன்ன புரிதல். அம்பேத்கர் வந்து ஜாதின்ற கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஐடியாஸை வந்து தான் கரெக்டாக இங்கே இருக்கும் இந்தியன் சொசைட்டிக்கு. இவர் வந்து அது குடி தமிழ் மொழி அப்படின்னு பேசும்போது தமிழ்நாட்டில் தமிழில் எத்தனை இடத்துல ஜாதி பேர் இருக்குது, ஜாதி பெருமை இருக்குது, எத்தனை இலக்கியங்களில் தமிழ் ஜாதிகள் இருக்குது அப்படின்னு தமிழில் வந்து ஜாதி இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ மறுபடியும் நீங்கள் தமிழில் வந்து தமிழாக எடுத்துகிட்டு போய் பேசுனீங்கன்னா மக்களெல்லாம் ஒன்றா சேர்க்க முடியும் மொழியால். நீங்கள் வந்து தமிழ் குடிகளாக பேசுனீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் ஜாதி தான் வந்து நிற்கும். அதனால் அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ரெலவெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமாக சான்ஸே கிடையாது. சரி, மற்றபடி அவருடைய எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடிட்டு பால்வளத்துறையை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து ரன் பண்ணோம். அப்படி பண்ணோன்னா வந்து அதாவது டைரி ப்ராடக்ட்ஸுடைய மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேலே. அதை விட்டுட்டு 29-30,000 கோடி மட்டும் இருக்கிற டாஸ்மாகை கவர்மெண்ட் எடுத்து நடத்துது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே, அந்த பாலிசி பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதில் முக்கியமான நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து டெய்ரி வந்து அதிகமாக நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு. டெய்ரி சும்மா வருது எவ்வளோ மாடு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் மாடு இருக்குது. ஒரு மாட்டை வந்து பாதுகாத்து பால் கறந்து அதை வந்து சொசைட்டியில் போய் ஊற்றி அந்த அமௌண்ட்டை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு மாடர்னைஸ்டு சிஸ்டம். ஆமாம், அந்த சிஸ்டத்தில் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாலாம் இருக்க மாதிரி சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு நான் அதான் சொல்ல வந்தேன். நியூசிலாந்து ஆஸ்திரேலியா என்ன மாதிரி கண்ட்ரி, அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அங்கே எவ்வளோ பிளைன் ஏரியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து வேர்ல்டில் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஆஸ்திரேலியா, சைனா இவங்கெல்லாம் வந்து இந்தியாவோட பெரிய பெரிய கண்ட்ரி. ஆனால் அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ, இந்தியாவோட ரொம்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷன். ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கும்போது லேண்ட் என்ன ஆகுனா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டியில் வாழ்வாங்க, நம்ம கார்பரேட் ஜாப் போயிட்டு வரோம்ல, ஐடி ஜாப், அந்த மாதிரி விவசாயத்தை போய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலம் சும்மா இருக்குடா போய் வேலை செய்யடான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கூப்பிட்டு கொடுப்பான். ஏன்னா லேண்டு சும்மா இருக்குது. இங்கே இருக்கிற பொசிஷனில் லேண்ட் எங்கே சும்மா இருக்குது. அண்ணன் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய பால் பண்ணைகளாக கட்டி ஆக்சுவலி அதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, இங்கே தமிழ்நாட்டில் வாட்டர்ன்றதே பெரிய ப்ராப்ளம். இப்போது மாடு வளர்க்குறதும் மாட்டுக்கு தீவனம் போடுறதும் அதை சுத்தம் பண்ணுறதும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறது, இவர் சொல்கிற மாதிரி மாடர்னைஸாக பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் வீணாகிறது கிடையாது. அந்த வாட்டருக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா? சரி, அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் சோர்ஸை உருவாக்கிட்டு அப்புறமா இதை பண்ணணும்னு சொல்ல வரீங்க. ஆனால் இந்த ஐடியா இருக்குல்ல, ஆக்சுவலாக வந்து டாஸ்மாக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30-35,000 கோடி மேக்ஸிமம் டாஸ்மாகில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 30-35,000 கோடியில் எவ்வளோ டேக்ஸு நம்ம இப்போ வாங்குகிற நம்ம சரக்கில் கிட்டத்தட்ட 200-300% டேக்ஸ் தானே. அதை சேர்த்தா 35,000 கோடி வருதுல்ல. ப்ராடக்டோட ரேட்டு தானே முக்கியம். நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ போட்டால் உங்களுக்கு என்ன, அதோட ஆக்சுவல் வந்து டாஸ்மாகோட மார்க்கெட் எவ்வளோ ரொம்ப கம்மி தான். மற்ற எல்லாமே டேக்ஸ் 30,000 கோடின்னு சொல்கிறதுல முக்கால்வாசி டேக்ஸ் தானே. சரி, அது கவர்மெண்ட் தானே போகுது. நீங்கள் அப்போ பால் பொருட்களுக்கு அவ்வளோ டேக்ஸ் போட முடியாதுல்ல, அது பாலாக மாற்றும் போது. இல்லை, அதாவது பால் பொருளை வந்து கவர்மெண்ட்டே தான் விற்குது. ஓகே, அவருடைய பாலிசி படி. ஓகே, அப்போ அதில் ஒரு லாபம் வருதுல்ல. லாபம் வராதுன்னா சொல்ல, 30,000 கோடி இருக்க மார்க்கெட்டை விட்டுட்டு 3 லட்சம் கோடி இருக்க மார்க்கெட்டுக்கு போங்கடான்னு அவர் சொல்கிறாரு. இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, கரெக்டாக சொல்கிறீங்க. என்னென்னா பால் பொருட்கள்ன்றது பெரிய மார்க்கெட்டு. அப்படின்னும் போது இந்தியாவே இப்போ வந்து வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்லாம் இந்தியாவுக்கு வரல. இப்போ ஏன் இந்தியாவுக்கு வராங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ யூஎஸ் வரான், சைனா வரான், எல்லாமே ஏன் இந்தியான்றதே பெரிய மார்க்கெட். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கான மார்க்கெட்டுக்கான பாலை உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்றத ரொம்ப. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பால் உற்பத்தி பண்ணுறது மட்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் சொல்கிற மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேருந்து உருவாக்குவீங்க? அதுக்கான ஃபண்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து முள்வேலி போட்டு கேமரா வச்சு நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் பால் பண்ணையை வந்து அதுவும் விவசாயத்தை வந்து அரசு தொழில் ஆக்கிடுவேன், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறார்ல, அதுக்கான ஃபண்டு எங்கே இருக்குது கவர்மெண்ட்கிட்ட? எக்ஸாம்பிளுக்கு
என்கிட்ட நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறேன். எப்போவுமே கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இருக்காது. இப்போ கூட டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து மகளிருக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க, ஓகேவா? அது ஃபண்டு இருந்துச்சா என்ன? ஃபண்டு இல்லை. நமக்கு தெரியும், பிடிஆர் வந்து ஒயிட் பேப்பரே கொடுத்தாரு, ஃபண்டு இல்லை. இருந்தாலும் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இல்லையா? ஃபண்டு எப்போவுமே கவர்மெண்ட் கிட்டே இருக்காது. காமராஜர் அவர்கள் மதிய உணவு போடலான்னு முடிவு எடுக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இருந்துச்சா என்ன? அப்போ இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் என்ன சொன்னாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, கஜனா இல்லை, காசு இல்லைன்னு தான் சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நான் போய் பிச்சை எடுக்கிறேன், பசங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த விஷன் இருக்குல்ல, அந்த ஐடியா தான் முக்கியம். அந்த ஐடியாவிலேருந்து தான் ஒவ்வொரு வழி பிறக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் இப்போ வந்து இந்த சந்தை இருக்கு இல்லையா, பாலுன்ற ஒரு சந்தை. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன், ஆவினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அமுல் குஜராத்தோட பிராண்ட் வந்து உள்ளே வரத்துக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எனி டைம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, உள்ளே வந்து அவங்களும் பால் குஜராத்துடைய பிராண்ட் அமுல். ஓகே, அதே மாதிரி நந்தினின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, கர்நாடகா பிராண்டு. ஆந்திராவுக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது. ஓகே, திருமடா பால்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே பார்டர்ஸில் மட்டும்தான் இருக்காங்க, இன்னும் இன்டெப்த்தாக வந்து தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக வரல. ஆனால் இது எல்லாத்த விட அமுல் வந்து பேன் இண்டியா பிராண்ட். ஓகே, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பால் டிஸ்ட்ரிபியூஷன் இறங்கி வரும்போது ஆல்ரெடி ஆவினில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது சேல்ஸும் கம்மி ஆகிடுச்சுன்னா ஆவினை இழுத்து மூடுற மாதிரி நிலைமை தான் வந்துடும். பாலுன்றது அத்தியாவசியம். சப்போஸ் அது ஃப்ளட்டு வந்துச்சுன்னா மக்கள், ப்ரைவேட் பிளேயர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியை மூடிட்டு ஒரு வாரத்துக்கு பால் சப்ளை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு பால் யார் கொடுப்பா? கவர்மெண்ட் தான் கொடுத்தாகணும். ஸோ கவர்மெண்ட் அவங்க ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி தான் ஆகணும். பாலுன்றது அத்தியாவசியம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆவின் ரன் பண்ணியே ஆகணும். ஆவின் இப்போ இருக்க நிலைமையை விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணுன்றது தான் அவருடைய அல்டிமேட் மோட்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஒரு 5 பிளேயர் இருக்காங்கன்னா ப்ரைவேட்டில், அவங்கள விட, ஏன்னா மார்க்கெட்டுன்றது முடிவு ஆகிடுச்சு, அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்கள விட பெட்டராக, அவங்களோட பெருசாக ஃபேக்ட்ரிஸை ஓப்பன் பண்ணி மொனோபலிக்கு கிட்ட கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டில் ஆவின அந்த மார்க்கெட் பெருசு. ஓகே, அதில் நிறைய காசு இருக்குது, அது உண்மை தான். அதை கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு அவர் நினைக்கிறாரு இல்லையா? அந்த விஷன் கரெக்டு. ஆனால் அகைன் நீங்கள் எப்படி அவருடைய ஐடியாலஜி, அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களோ, இந்த எக்கனாமிக் பாலிசிலையும் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா கவர்மெண்ட் கையில் காசு எப்போவுமே இருந்ததில்லை. நாளைக்கே வந்து மாதவரம் பால் பண்ண மாதிரி தமிழ்நாடு பூரா ஒரு 10 பால் பண்ண உருவாக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா கையில் காசு இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் நினச்சா அதை பண்ண முடியும். ஓகே, அது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்குறாங்களோ இல்லைனா வேர்ல்டு பேங்க் கிட்ட காசு வாங்குறாங்களோ, ஓகே, அதை நினச்சாங்கன்னா பண்ண முடியும். அதுலேருந்து ரிசல்ட் ஈல்ட் ஆகும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா பெரிய மார்க்கெட்டில், ப்ளஸ் அது வந்து அத்தியாவசியமும் கூட, மக்களுக்கு தேவையான பொருள். கொரோனா கோவிட்-19 போது டாஸ்மாக் எல்லாம் மூடி இருந்துச்சு, அதனால் யாரும் சாவலை. ஓகே, எல்லோரும் குடிக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம அந்த டைம்லையும் பாலுடைய தேவை எவ்வளோ இருந்துச்சு? பால் குடிக்காமல் இருந்தோமா? பால் குடிச்சிட்டு தான் இருந்தோம். ஓகே, டாஸ்மாக் இல்லாமல் கூட மனுஷனால் இருக்க முடியும், ஆனால் பால் இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதோடைய தேவைகள் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக அவருடைய விஷன் கரெக்டு. மேபி அதோடைய இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வரலாம், வந்தாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டுறது தான் ஒரு தலைவனுடைய அழகு. இல்லைண்ணா, ஆக்சுவலி நம்ம மில்கோட பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறோம்ல, மில்க்குன்ற பாலிடிக்ஸில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ சீமான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மோடி பேசுகிறார்ல, நாங்கள் இன்னும் 40 வருஷத்தில் இந்தியாவை வந்து வல்லரசு ஆக்கிடுவோம், இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே நாங்கள் வந்து 3 ட்ரில்லியன் ஆக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. 5 ட்ரில்லியன் அந்த மாதிரி பேசுகிறாங்களே. ஐடியாஸ் என்ன வேலை இருக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சீமானை சொல்கிறேன், உங்களோட ஐடியாஸ் வந்து பால் வந்து உலகத்தையே நான் ஏற்றுமதி பண்ணணும், உங்களோட ஐடியாஸ் இருக்கலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே இல்லை நான் என்னோட ஐடியா சொல்லிடுறேன் பாருங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சீமானோடைய ஐடியாஸில் வந்து முக்கியமான ஐடியா வந்து நாட்டு மாட்டு பால் தான். நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நாட்டு மாட்டு பாலை பற்றின டிஸ்கஷன் தான். எக்ஸாம்பிள், நாட்டு மாடுகள் இங்கே இருக்கிற லோக்கல் ப்ரீட்ஸை வச்சு தான் நீங்கள் பால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க.
ஒரு ஜெர்சி மாட்டுக்கும் இங்கே இருக்க நாட்டு மாட்டுக்கும் பால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, அந்த அளவு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. இப்போது நீங்கள் பேசுகிற பாலிடிக்ஸ் படி இப்போ ஜெர்சி மாட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ப்ரீட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மில்க் வரும்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் ஆகிற மில்கே வராது. அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். நீங்கள் வேர்ல்டுக்கு ப்ரொடக்ஷனுக்கு அனுப்ப போகிறவங்க இங்கே இருக்கிற நாட்டு மாட்டை வச்சு எப்படி பண்ண முடியும்? அது இப்போ என்னன்னா வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் வரும்போது அதெல்லாமே கொஞ்சம் ரியலைசேஷன் வரும். இல்லை ஐடியாவே ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு அவர் நாட்டு மாடுகள்னு சொன்னது வந்து அதான் அந்த 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 ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் அவரே கொஞ்சம் மாறுவார். ஓகே, ஆனால் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய விஷன் கரெக்டு. ஓகேங்களா, பெரிய மார்க்கெட்டு, கவர்மெண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா என்ன அதில் இன்னும் நிறைய காசு வரும் கவர்மெண்ட்டுக்குன்றது கரெக்ட். ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட சொன்னாங்கன்னா நம்மளை விட ஒரு பெட்டர் பிஸ்னஸ் பிளானை அவங்க போட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் அண்ணனுடைய வீக்னஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேவி ஒன்று, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நேவி ஒன்று கட்டமைப்பேன், நெய்தல் படை. அவங்க வந்து என்னுடைய கோஸ்ட் கார்டுக்கு மாதிரி அவங்களும் என்னுடைய மீனவர்களை பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறார்ல, அது ப்ராக்டிக்கலாகவே இம்பாசிபிள். அது பண்ணவே முடியாது. இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மில்க்லேயும் வர பாருங்களா, மில்கில் என்ன பிரச்சனைனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் முக்கியமாக சொல்கிற கண்ட்ரிஸ் வந்து ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ். எக்ஸாம்பிளுக்கு நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அப்புறமா இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. நான் அதனால தான் சொன்னேன், அவங்க வந்து ஏரியாவாக ரொம்ப பெருசு, பாப்புலேஷனாக ரொம்ப சின்னது, அவங்களுக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்குது, அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக இருக்கும்போது நான் நாட்டு மாட்டில் தான் பண்ணுவேன், எனக்கு பால் எங்கே வருதோ அங்கே நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற ஐடியாஸ்லாம் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷனாகவே அதிகமாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து வர்த்தக கூட்டமைப்பு இருக்குல்ல, இந்தியா வந்து வர்த்தக கூட்டமைப்புகளை நிறைய இதில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. இந்த ஆஸ்திரேலியா, இப்போது சைனா எல்லாம் சேர்ந்து ஒரு வர்த்தக கூட்டமைப்பு அமைச்சாங்க. அவங்க வந்து என்னென்னா ஐடியா வந்து ஃப்ரீ ட்ரேடு. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கண்ட்ரி இருக்குன்னா அங்கேருந்து வர பொருளுக்கு வந்து நான் டேக்ஸ் போட மாட்டேன், என் கண்ட்ரிலேருந்து நீங்கள் டேக்ஸ் போட மாட்டீங்க அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு அந்த வணிக கூட்டமைப்பில் இந்தியா பேசிகிட்டு இருந்தாங்க, உள்ளே போக முடியல. இந்தியா வந்து உள்ளே பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ஆஸ்திரேலியாலேயும் நியூசிலாந்துலேயும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மில்க்கு ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து 2 மாடு வச்சுருப்பாங்க, அவங்க எத்தனை லேபர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மி. அப்போ வந்து அவன் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அவன் 5 ரூபாய்க்கு விற்பான். அந்த 5 ரூபா பொருள் இங்கே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறவங்களும் என்ன ஆகுவான் அப்படின்ற நேச்சுரலான விஷயம் இருக்குது. நீங்கள் இதை வைக்காமல் இங்கே பேசிகிட்டே இருக்கீங்களே, நான் வந்து வேர்ல்டில் இருக்கிற மில்க் மார்க்கெட்டை ஃபுல்லாக பிடிக்குவேன். எப்படி பிடிப்பீங்க? இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் அவங்க சொல்கிற தமிழ்நாட்டு மில்க் மார்க்கெட் தான் சொல்கிறாரு. வேர்ல்டுக்கு எங்கே போகிறாரு? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு மார்க்கெட்டை பிடிப்போம் தான் அவர் சொல்கிறாரு. இல்லை எல்லா மார்க்கெட்டையும் தான் நான் ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்கிறாருல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நீங்கள் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றுமதி பண்ணால் தான் நீங்கள் வந்து அவ்வளோ வருமானத்தை வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்க முடியும். நீங்கள் ஐடியாவாகவே மில்க் ப்ராடக்ட்ஸுன்றது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் தண்ணி நிறைய செலவு பண்ணுறது, அக்ரிகல்ச்சர்ன்றது தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறது தானே. நீங்கள் எல்லா பாலிட்டிக்ஸும் தண்ணியும் கம்மியாக பேசுனீங்க, நான் வெளிநாட்டிலேருந்து மாடும் இறக்குமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்குது. நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுங்கள்? ப்ராப்ளமேட்டிக் இல்லை அன்போ, இல்லை என்னன்னா வந்து ஐடியான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஐடியா என்னன்னா அல்டிமேட்டாக டைரி இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா கவர்மெண்ட்டு இருக்கிற எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து வெளில வரலான்றது ஐடியா. ஓகேவா, இந்த ஐடியாவை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இவர் சிஎம் ஆகிட்டார்னா, இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அது முடியும், ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதுக்கு ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா, நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் சொல்கிற இந்த குறைகள் எல்லாமே நம்ம ட்வீக் பண்ணோன்னா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்றது தான். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல் ஆகாதுன்னு தான் ஆரம்பத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலி அந்த ஐடியாஸ் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் நம்ம கேப்சர் பண்ணுன்றது எனக்கும் ரொம்ப முக்கியம் தான். அது வந்து இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு வருமானத்தை கொடுக்கும்.
அந்த வருமானத்துக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே என்ன இருக்குது? எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வச்சுட்டு, இவ்வளோ லேண்டு கம்மியாக நம்ம யூசேஜ் வச்சுட்டு, இவ்வளோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லேண்டே இல்லாத போது இருக்கிற கண்ட்ரியில் நீங்கள் எப்படி அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்றதான் என்னோட கொஷினை தவிர, எனக்கு வந்து அந்த வேர்ல்டு மார்க்கெட்டை பிடிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. வேர்ல்டில் நான் பால் ப்ரொடக்ஷனில் மாஸ்டர் ஆகுவேன், நான் ஒரு லீடர் ஆகுவேன், அது ப்ராப்ளம் கிடையாது. தமிழ்நாட்டோடைய மார்க்கெட்டை நான் கவர்மெண்ட்டு கீழே கண்ட்ரோலில் ஆவினில் வச்சுருப்பேன், ப்ராப்ளமே கிடையாது. நீங்களுடைய இங்கே வந்து எப்படியும் சட்டியில் தானே அகப்பியில் அள்ளும் போது வரும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பொசிஷனே இங்கே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு பாப்புலேஷனாலையும் உங்களோட லேண்ட்னாலுமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வேர்ல்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்ற கொஷினுக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறோம். தவிர எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து டாஸ்மாக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். டாஸ்மாகில் அதே ப்ராப்ளம் தான். டாஸ்மாகில் நம்ம வந்து இப்போ டாஸ்மாக ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். டாஸ்மாக் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா கல் இருந்துச்சு, பதனி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சா? அப்போது எவ்வளோ பாப்புலேஷன், இப்போ எவ்வளோ பாப்புலேஷன்? சரி, டாஸ்மாக்கு முன்னாடி கல் பதனி இல்லை, டாஸ்மாக்கு முன்னாடி ப்ரைவேட்டாக இருந்துச்சு. ஓகே. இல்லை நீங்கள் சொல்கிறது நான் ஓகேன்னு தான் சொல்கிறேன். என்னென்னா சீமானோட ஐடியா என்னென்னா, இங்கே இந்த டாஸ்மாக் முன்னாடி வைன் ஷாப்பாக இருந்துச்சுல, வைன் அதாவது ஃபாரின் பிராண்ட்ஸாக இருக்குல்ல, ஃபாரின்லேருந்து வர ஒரு ஐடியாஸாக இருக்கிற பிராந்தி, விஸ்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இயற்கையாக மரத்துலேருந்து எடுக்கிற கல், பதனி அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ என்ன பாப்புலேஷன் இருந்துச்சு? அப்போது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50 பேர் குடிப்பானா, ஒரு ஆளுக்கு 50 மரம்னு வச்சானா கூட 50 மரத்துலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100லேருந்து 150 பாப்புலேஷன் ஆகிருக்கு. 150 பாப்புலேஷன் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த 50 பேருக்கான இடம் எங்கேருந்து இடம்? இந்த 50 பேருக்கும் போல் ஒரு 30 பேர் சரக்கு அடிக்கிறான்னு வச்சுங்களேன். நீங்கள் சொல்கிற பதனி அவங்களுக்கான லேண்ட், அவங்களுக்கான பதனி நீங்கள் எந்த மரத்துலேருந்து எடுப்பீங்க? இல்லை, இந்த பாலை வந்து உற்பத்தி பண்ணுறதுல நமக்கு என்ன இங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணாமல், எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் மிகப்பெரிய ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், பாலில் கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டி இல்லை. ஓகே, பாலில் வந்து ஃபேக்ட்ரி போடணுன்னா கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அண்ணனுடைய பாலிசியில் வந்து மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. இல்லைனா ப்ராக்டிக்கலுன்ட்டு இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லைன்றத ப்ராப்ளமேட்டிக் ஏரியா எதுனா வந்து கல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதில்ல. ஓகே, ஏன்னா இருக்கிற டாஸ்மாக் இருக்கிற பிராண்டி, விஸ்கி எல்லாத்தையுமே சப்ளை பண்ணாமல் நிறுத்திட்டு கல் மட்டும் சப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா மக்கள் கூட குடிக்க வந்துடுவாங்க. கல்லுக்கு சப்ளை எங்கே போகிறது? என்ன, அவ்வளோ கல் இறக்கணுன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கணும். ஓகே, மரம் சும்மா வளருமா? தண்ணியோட தான் வளரும், அதெல்லாம் புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலேருந்து பால் கறக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்குது. ஓகேவா, மரத்து மேலே ஏற போய் கல் இறக்கிறதுக்கு மிஷினே கிடையாது, அதுக்கான ஒரு ஆளுங்களே கிடையாது. அந்த கூட்டமே கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ எத்தனை பேர் கல்லை இறக்கி அதை எப்படி கொடுக்கறது, அதை எப்படி டாஸ்மாக் மாதிரி இவ்வளோ பேர் நெட்வொர்க்காக சப்ளை பண்ணுறது, அது ஏன்னா கேரளாவில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, கேரளாலாம் வந்து அது ஒரு சிறு தொழில் மாதிரி தான் இருக்குது. அந்த ஊரில் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டில் என்னன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து ஒரு 100 பேர் சரக்கு அடிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி நேச்சுரல் சரக்கு எல்லாரும் அடிக்கிறவங்க தான், அடிக்காமலாம் கிடையாது. அங்கே வந்து இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் ஆல்கஹால்ஸ் இருக்குல்ல, இதுவும் அடிக்கிறாங்க, எல்லாமே அவைலபிள். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து குடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கல் சப்ளை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இல்லைன்றது தான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, பாலுக்கு கூட ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடலாம், கல்லுக்கு ஃபேக்ட்ரி இல்லை, அது நேச்சுரல் ப்ராடக்ட்டு. அப்படின்னா எவ்வளோ மரம் வரணும்? இங்கே ஒரு 100 பேர், 100 இல்லை, இங்கே வந்து தீபாவளி ஆச்சுன்னா 350 கோடிக்கு குடிக்கிறாங்க. ஓகே, ஸோ 350 கோடிக்கு கல் கொடுக்கணுன்னா எத்தனை லிட்டர் கல் சப்ளை ஆகணும்? அதுக்கான மரம் இங்கே கிடையாது. அந்த கல்லை வந்து இறக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. இல்லைனா கல்லை வந்து பக்கத்து மாநிலமான கேரளாவிலேருந்து கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கே சப்ளை இருக்காது. ஓகே, தண்ணி பால் கூட மக்கள் ஒத்துக்குவாங்க, ஆனால் கல் இங்கே வருதுன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் கொதிச்சு எழுந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கல் கடையை ஃபுல்லாக திறப்பேன், டாஸ்மாகை மூடிட்டு அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஐ டவுட். எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு தான், இம்பாசிபிள் தான். அதே மாதிரி இம்பாசிபிளாக இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து நெய்தல் படை. ஓகே, தமிழக மீனவர்களை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீலங்கன் நேவி கிட்ட இருந்து அண்ணனே வந்து சொந்தமாக ஒரு
படைய ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கான்ஸ்டிடியூஷன் படியே இது வந்து பாசிபிள் கிடையாது. கரெக்டாக? அப்படி கான்ஸ்டிடியூஷன் படி பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த எப்படி செய்ய முடியும்? இல்லை, இவர் சொல்கிற ஐடியா படி கான்ஸ்டியூஷன் படி தமிழில் தான் ஆளணுன்ற கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. அதை வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஆந்திராலேருந்தும் வரலாம், ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரலாம், கேரளாலேருந்து யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதான ஐடியா தான். கரெக்டு. இல்லை, அதாவது மக்கள்கிட்ட சொன்னால் மக்களுக்கு வந்து புரியும். ஓகே, அதனால வேறு ஸ்டேட் ஆளுக்கு ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த படையை கட்டமைப்பேன். இப்போ அண்ணன் சிஎம் ஆகிட்டாருன்னா, ஓகே, இந்த படையை கட்டமைக்கணுன்ட்டு நினச்சாருன்னா பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ முடியாத ஒரு விஷயத்த இது அண்ணனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இது எல்லாமே எமோஷனலாக பேசுறது, எக்ஸாக்ட்லி கவர் பண்ணுறதுக்காக, அவங்களோட கவர் பண்ணுறதுக்காகலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு இமோஷனலில் பேசுறது. ஏன்னா இத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டுட்டாங்க, இல்லைன்னா பிடிச்சின்னு போகிறாங்கன்ட்டு சொல்லும்போது எனக்கு என்ன கோவம் வரும்னா, அப்போ நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நமக்கு அங்கே ஒரு ஆள் இருந்திருந்தான்னா அவன் திருப்பி சுட்டிருப்பான்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆஸ் அ ஒரு லேமேனாக எல்லாருக்கும் வரும். இல்லை, ஆக்சுவலி அதை தான் வந்து அண்ணன் மேடையில் சொல்கிறாரு, நான் ஒரு படையை கட்டமைப்பேன்ட்டு. அப்போ எனக்கு என்ன தோணும்? நான் யோசிச்சேன், அதை அவர் சொல்கிறாருப்பான்னு நமக்கு தோணும்ல. ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்களே, ஸ்ரீலங்காவில் அங்கே வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார்? நீங்கள் சொல்கிற தமிழர்கள் தான், இலங்கை தமிழர்கள். தமிழ் மொழின்றது வந்து இந்த இடத்துல கனெக்டே ஆகாது. ஆக்சுவலி பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேறு தமிழர்கள், அங்கே இருக்கிறவங்க தமிழ். நீங்கள் தமிழ் மொழியால் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைவோம் நீங்கள் பேசலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குதுன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ்ஸ் வேறு தான், இந்தியாவில் இருக்கிற தமிழ்ஸ் வேறு தான் அப்படின்றது தான் ப்ராக்டிக்கல். ஏன்னா இப்போது இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ராமேஸ்வரத்துலேருந்து அங்கே போகிறதுக்கான பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்து தமிழ் டாமினேட்டட் ஏரியா தானே. அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடியாஸாகவே தமிழ்னு பேசுகிறீங்களே, தமிழ்ன்றது எனக்கும் நீங்களும் தமிழராக இருந்தாலும் உனக்கு எனக்கு வயிறு வேறு தானே, அந்த கான்செப்ட் தான் அந்த இடத்துல பிரச்சனையே தவிர, இவர் சொல்கிறாருல்ல, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சீமன் வந்து நெய்தல் படை நான் அமைப்பு பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்லுவீங்க? நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒர்க் பண்ணுவேன், இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்காக நான் வந்து இது பண்ணுவேன், அதோட இறையாண்மை போகாமல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு என்னவே தெரியும், ஸ்டேட்டுக்கான பவர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி மக்களை வந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு வந்து அதுதான் நானும் சொல்கிறேன். அது எல்லாமே வந்து ஒரு 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 இமோஷனில் பேசுறது. ஓகே, அது இமோஷனாக இல்லை ஸ்ட்ராட்டஜியானு தெரில. ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே அதை வந்து யோசிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, ஒருவேளை இவர் ஒரு பழைய கட்டம். இல்லை, என்னுடைய ஐடியா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக இருக்கிறவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பாலிடிக்ஸ் அணுகணும் அப்படின்றதான் என்னுடைய சீமானுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து சீமான் மாதிரி ஒரு தலைவர் வந்து உண்மையான ப்ராக்டிக்கலாக சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எக்கனாமிக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக தெளிவாக பேசினார்னா, அவருக்கு வந்து என்ன ஆகுனா, இங்கே சொசைட்டியில் திங்கர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுடைய நட்பும் கிடைக்கும், அவங்களுடைய பாராட்டு கிடைக்கும், அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த 2 ஆதரவையும் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளரலாம். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு முக்கியமான பொருளாக எடுத்துக்காமல் நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகிற பீப்புள் மட்டும்தான் வருவாங்க தவிர மற்ற யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க. அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது யாருன்னா 18லேருந்து 22 வயசுக்கு இருக்கவங்க தான், அதில் அதுக்கு கம்மியாக இருக்கவங்க தான். அதனால தான் 22 வயசு வரைக்கும் அண்ணனுடைய சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து மாறி போயிடுவாங்க, அவங்க வந்து வேறு ஐடியாலஜிஸை நம்பி போயிடுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்களே என்னவோ. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐபிஎல் எடுத்துக்கலாம். ஐபிஎல் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகினா சிஎஸ்கேல 11 பேருமே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அண்ணனுக்கு ஐபிஎல் என்னன்னு தெரியும்ல? கண்டிப்பாக. ஏன் இதை எப்படி பேசுகிறேன்? ஐபிஎல்ன்றது பிசிசிஐ வந்து நடத்துகிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி, அது ஒரு ப்ரோக்ராம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் டீம் இருக்குன்னு வச்சுக்கேன், அது இந்தியன் டீம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஐசிசிக்கு போனால் அது வந்து பிசிஐ கண்ட்ரோலுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டில் எல்லோரும் பார்க்குறதுனால அது வந்து ஒரு ஏலம் எடுத்து பிளேயர்ஸ் வந்து இங்கே விளையாடுற ஒரு கேம் கிடையாது. ஆனால் அண்ணன் என்ன பேசுகிறாரு, நான் 11 ஒரு ப்ரைவேட் கம்பெனி, சிஎஸ்கேன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தானே,
ப்ரைவேட் கம்பெனிக்கு எப்படி நீங்கள் 11 பேர் தமிழர்களாக எடுத்து நீங்கள் எப்படி ஒரு ரூல்ஸ் போட முடியும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு? சரி, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக தெரியும். இதெல்லாமே ஒரு இமோஷனில் பேசுறது தான். ஓகேவா? இதனால தான் சீமானுடைய பாலிடிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப இப்போ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பீப்புள் வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே எமோஷனலாக கனெக்ட் பண்ணி பேசும்போது நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிகபிலிட்டி இல்லை, அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதுன்னு தெரிஞ்சால் அந்த பாலிடிக்ஸை சிவில் சமூகமும் அந்த சமூகத்தில் இருக்கிற திங்கர்ஸும் எப்படி அதை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் மேலே விமர்சனம் வச்சுட்டு தானே இருப்பாங்க. அது இல்லாமல் விமர்சனம் வைக்கிறவங்கள வந்து சீமான் வந்து அந்தளவுக்கு பேசலை. சீமான் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் அந்த சிறு சிறு அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி வந்து ஒரு பிராண்டிங் பண்ணுவாங்கள்ல. எக்ஸாம்பிளுக்கு பொலிட்டிக்கல் திங்கராக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹிஸ்டாரின்னு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிராவிடன் ரேஸ் இருக்குல்ல, இதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆரியன் தேரி அப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஐடியாஸ் பேசினாவே அவங்க பிராண்டிங் பண்ணிடுவாங்க. இவங்க வந்தேரி, இவங்க வந்து முஸ்லீம்ங்க, இவங்க வந்து அர்பன் நக்சல்ஸு அப்படின்னா. கிட்டத்தட்ட இதே பாலிடிக்ஸ் தானே இங்கேயும் பண்ணுறாரு சீமான் பண்ணுறதில்ல. அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணுறாங்கல்ல. இப்போது ஒரு தலைவர் வந்து இதை பற்றி பேசுகிறாருன்னா அவர் தெலுங்கு வடுகர், அவர் தெலுங்கு சமூகத்துலேருந்து வந்தவர், அதனால் அப்படி தான் பேசுவார். நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் வந்து ஐடியா என்ன பேசுகிறாரோ, அவர் என்ன எடுத்து வைக்கிறாரோ அதுலேருந்து பேசணும். அவர் எங்கேருந்து வந்தார், ஏன் எந்த குடியிலேருந்து வந்தார், இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கே போகாதுல்ல. இல்லை, அதே மாதிரி நீங்கள் அண்ணனுடைய தம்பிகள் பற்றி பேச வரும்போது இப்போ நம்ம கட்சி பற்றி பேசி ஆகணும். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன 2ஆம் கட்ட தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இன்னும் யாருமே இல்லை. ஓகே, அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாக்கு கீழே வந்து 5 தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. ஓகே, அண்ணாக்கு தெரியும், ஓகே என் தம்பிங்க என் கையை மீறி போக மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அண்ணா தான் கெத்துன்றது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அண்ணா அவருக்கு தெரியும். ஓகே, நான் இல்லாமல் கட்சி இல்லை அப்படின்ட்டு. அதனால் தம்பிகளை பேச விட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. ஓகே, தம்பிகளை வளர விட்டு அவங்க வேடிக்கை பார்த்தாரு. ஓகே, அப்படியே இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோன்னா நாம் தமிழர் சீமான் இருக்கார். அது அண்ணாவுடைய ரோலை அவர் பண்ணுறாரு. ஓகே, 5 தலைவர்கள் கலைஞர் அண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய ரோலை பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் யாருமே இல்லை. இருந்தவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ணனை குறை சொல்லிட்டே பிரிஞ்சு போகிறாங்க, சீமான் அவர்களை குறை சொல்லிட்டே பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ இருக்க தலைவர்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. ஓகே, எம்ஜிஆர் அவர்கள் ரோலை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா டிஎம்கேக்கு அவங்களுடைய கொள்கைகளை கவர்ச்சி மூலியமாக, கவர்ச்சினா சினிமா பிரபலம் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ வந்து கவர்ச்சி முக்கியம் இல்லை, ஏன்னா சோஷியல் மீடியா வந்துடுச்சு, மக்கள் எல்லாருக்கும் அண்ணன் அவர்கள் போய் சேர்ந்துட்டார். பட் இருந்தாலும் 2ஆம் கட்டன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணனுக்கு அடுத்து யார், அவங்களுக்கு கீழே யார் இருப்பா. ஏன்னா கிராஸ் ரூட் லெவலில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டெலிகேட் பண்ணுறதுக்கு தம்பிகள் வேணும். அதாவது தம்பிகள்னால் தொண்டர்கள் இருக்காங்க, அண்ணன் இருக்கார், நடுவில் வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வேணும் இல்லையா. அந்த தலைவர்கள் வந்து இன்னும் இல்லை. ஓகே, ஆக்சுவலி அவங்க வந்து கட்சி டெவலப் பண்ணுறதும் அவங்க கட்சியோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐடியாஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய பெரிய வீழ்ச்சிக்கான காரணமே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஆள் சொன்னீங்க. அவர் யாருன்னா அண்ணா வந்து அவரோட கட்சியை எப்படி வளர்த்தினார்னா எல்லா ஊர்லேயும் அவங்க கட்சி ஆள் இருப்பாங்க. கிளை செயலாளர், வட்டம், மாவட்டம், ஒன்றியம், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்கள்ல. இந்த மாதிரி சீமானுக்கு உருவாக முடியல, ஏன்னா அவர் சுற்றி சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சீமானுக்கு வந்து ஒரு 30 லட்சம் ஓட்டு வருதுன்னு வச்சிங்களேன். இந்த 30 லட்சம் ஓட்டும் ஒரு தொகுதியில் கிடைச்சா எவ்வளோ பெரிய வெற்றி. ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கிடைச்சா அந்த தொகுதி அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஊரில் இருப்பாங்க, அவங்க வந்து ஓட்டு போட்டால் உங்களுக்கு பெரிய நம்பராக தெரியும், 30 லட்சம் ஓட்டாக தெரியும். ஆனால் அது வந்து நம்பர்ஸை கன்வெர்ட் ஆனால் தானே உங்களுக்கு வருது. அதுதான் இங்கே பிரச்சனையே அதுதான். இப்போ வந்து இப்போது அதாவது விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சியா நாம் தமிழர் பெரிய கட்சியான்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓட்டுப்படி நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. ஆனால் என்ன சீட்டு
அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய கட்சி. ஏன்னா அவங்க 2 இல்லை, சீட் எனக்கு அதிலே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னன்னா விசிகே வந்து நாம் தமிழர் தனி நின்னதே கிடையாது. அவங்க வந்து இதுவரையிலுமே எங்கேயாவது கூட்டணியிலே இருக்காங்க. கூட்டணியில் இருக்கும்போது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகும். மாத்திரம் என்னுடைய ஓட்டு உங்களுக்கு வரும் அப்படின்னும் போது நான் விசிகே எக்ஸாம்பிள் எடுத்துக்கல, வேறு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அண்ணா எக்ஸாம்பிளுக்கு கரெக்டான அண்ணா என்ன பண்ணார்னா, கட்சியை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வின் பண்ண அப்போவும் எம்ஜிஆர் இறந்த பின்னாடியும் கலைஞர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து கட்சியோட கட்டமைப்பு கீழே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் கட்சியை வந்து ஊர் ஊராக போய் வளர்த்துனாதான் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற ப்ரோக்ராம்ஸை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கட்சியை வளர்க்க முடியும். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ்லேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இப்போ வந்து 30 லட்சமாக இருக்கிறது அடுத்த தேர்தலில் 40 லட்சம் ஆகும். ஓட்டை எப்போ கன்வெர்ட் ஆகும், அது ஓட்டன்றது சீட்டை எப்போ கன்வெர்ட் ஆகும், சீட்டை கன்வெர்ட் ஆகும்னா உங்களுக்கு வந்து பூத் கமிட்டியில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லுவாங்க, பூத்தில் தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலேயும் உட்காரத்துக்கு ஆள் வச்சிருக்கிற 2 கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல. அப்போது நீங்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றம் தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் எடுத்து வந்து நான் சேர்த்த போகிறேன்னா நீங்கள் கட்சி எங்கே ஊருக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான. நீங்கள் வந்து பாலிடிக்ஸை வந்து பேசுகிறீங்க, உங்களோட ஐடியாஸ் வந்து தப்போ ரைட்டோ டிஸ்கஷன்ஸ் வந்து ஊருக்குள்ளே போவே கிடையாதுல்ல. இல்லை, ஊருக்குள்ளே அதாவது தொண்டர்கள் இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கும் ஆள் இருக்காங்க, நடுவில் அந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான வேலை பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கணும் இல்லையா. 2ஆம் கட்ட தலைவர்கள் அது கீழே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பூத் கமிட்டி அந்த மாதிரி ஆளுங்களை அவங்கள வந்து இன்னும் ரெக்ரூட் பண்ணல, இல்லைனா வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, இதில் இங்கே தான் வந்து ஃபண்டு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக வருது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே வந்து காசு பார்த்துருப்பாங்க, இல்லை காசை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க கட்சி ஒரு பாயிண்டில் ஜெயிக்கும்ன்ட்டு. இங்கே ஆல்ரெடி பொதுக்குழுலேயே வந்து 1000 பேர்கிட்ட 1000 ரூபா வாங்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை ஆக்சுவலி இன் பாலிடிக்ஸ்ன்றது காசு இல்லாமல் பாலிடிக்ஸ் நடக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ இருக்கிற சின்ன சின்ன கட்சி இருக்குங்களே, அதுக்கே பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டு கட்சி ஆள போகிறீங்க, தமிழ்நாட்டில் நான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ வந்து ஒரு ஏடிஎம் இப்போ வந்து மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அதில் மோஸ்ட்லி கட்சியோட ஹெட்டை தவிர மற்ற எல்லாருமே கிளை செயலாளர், வட்டம், மாவட்டம் அப்படி தான் வந்திருப்பாங்க தவிர உடனே எல்லோரும் மினிஸ்டர் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து எம்எல்ஏ ஆகிட்டு எம்எல்ஏ ஒரு 3 டைம் 4 டைம் ஆகும்போது தான் மினிஸ்டர் ஆவாங்க. அதுவும் இருக்கிறதுலே கடைசி மினிஸ்டர் இபிஎஸ் அவர்களே எடுத்தோன்னா ஓகே 89லேருந்து அவர் எம்எல்ஏ, 89ல் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 2011 தான் அவர் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கு என்ன ஆகும்னா லோக்கலில் இருக்கிற பீப்புளோடைய நம்பிக்கையை பெறணும். நீங்கள் வந்து சீமான் கட்சியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த பொறுமைன்றதே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஊரில் போய் இறங்கி ஊரில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த ஊருக்காரனாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீ இந்த தொகுதியில் அடுத்த டைம் நான் நிற்க போகிறோன்னா நீ அந்த தொகுதிக்காரனாக தான் அந்த தொகுதியில் வேலையே செய்ய முடியுன்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் இந்த முறை நின்னது நாம் தமிழர் நின்னது வந்து வீரப்பனுடைய பொண்ணு வந்து ஆக்சுவலி அது வந்து பழைய தருமபுரியில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து அந்த வீரப்பனுடைய ஐடியாஸு இப்போ நான் பாமகோட ஐடியாஸ் இருக்கிறோம். அந்த அம்மாவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கிருஷ்ணகிரியில் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஏரியாவில் ஃபேஸ்க்காக போடுறீங்களே, ஃபேஸ்க்காக போட்டால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஓட்டு போடுவான், ஊரில் இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்ற முக்கியமான. அதாவது நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸை வந்து பேஸ்லேருந்து ஊர்லேருந்து காலனிலேருந்து எல்லா இடத்துலையும் உங்களுடைய பேஸ் இருக்கணும். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து எஸ்சி/எஸ்டி பாப்புலேஷனுக்கான பேக்கப் இருக்கலாம், எம்பிசிக்கான பாப்புலேஷன் இருக்கலாம், எல்லாருமே செதறி இருக்காங்க, எல்லாருமே அங்கங்கே இருக்காங்க. எப்படி உங்களுக்கு ஓட்டை கன்வெர்ட் ஆகும்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அண்ணன் வந்து 2024 எலெக்ஷன் இப்போ இன்னைக்கு கவுண்டிங் முடிஞ்சிடுச்சு. அண்ணனுக்கு எந்த சீட்டும் கிடையாது. அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள்லையும் திமுக தான் வந்து கடைசி கட்டம் வரைக்கும் லீடிங்கில் இருக்காங்க. ஃபுல்லாக அவங்க தான் ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த தேர்தலில் மை சின்னத்தில் போட்டிடுறாங்க. 3வது பார்லிமெண்ட் எலெக்ஷன், 3வது சிம்பிள். ஆனால் வந்து
எதுலேயுமே ஜெயிக்கல. ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றது இன்னும் தெரியல. மேபி நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தெரிய வரலாம். இல்லை ஆக்சுவலி நம்ம ஓட்டோட இன்க்ரீஸ் பார்த்தோன்னா ஆக்சுவலி சீமான் வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுன்றது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு 10% வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்புன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீமானுக்கு. எக்ஸாக்ட்லி, நானும் அதான் கேட்க வந்தேன். 2026 இது முடிஞ்சிடுச்சு, 24 முடிஞ்சிடுச்சு, இட்ஸ் டன் டீல். ஓகே, ஸோ 2026க்கு என்ன பண்ணணும் ஷார்ட்டாக? இல்லை இப்போ வந்து 2026க்கு முன்னாடி வந்து 2024 நடந்திருக்குல்ல, இதில் வந்து என்ன உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வருதோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து பேச முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சீமானுடைய பாலிடிக்ஸ் என்னென்னா, நான் திராவிட கட்சிகளோட கூட்டணியை வைக்க மாட்டேன்றதா சீமானோட பாலிடிக்ஸ். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசி 10% எடுத்த நிறைய கட்சிகள் இங்கே இருக்காங்கல்ல. இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆக்சுவலாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் சொன்னீங்களே, அதுதான் இங்கே இருக்கிற நிலவரம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கர்நாடகாவில் நம்ம எடுத்துக்குவோம், 2 முக்கியமான கட்சி இருக்காங்க. ஆனால் அந்த 10% ஓட்டு எடுத்தோம்னா பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் 2 பேருக்குமே வந்து 25% இருக்கும். ஆனால் ஜனதாதள் செக்யூலர் இருக்காங்க. ஒரு 10 சீட்டை வச்சுட்டு அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்கல்ல. ஆமாம், அந்த ரோலை வந்து இங்கே பண்ணலான்னு எல்லா கட்சிகளுமே ட்ரை பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட அந்த ரோலை நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கணும்னு வந்தாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நீ ஒரு 10% வாங்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், 10% வந்து ஓட்டிங் சீட்டை கன்வெர்ட் ஆகணும்ல, அந்த சீட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு நீ யார் கூட கூட்டணி வைப்பீங்க அப்படின்றது. ஆமாம், திராவிட கட்சிகள் கூட கூட்டு இல்லைன்னா இப்போ வந்து 2026 வந்து வேற வழியே கிடையாது. இப்போ வந்து விஜயகாந்த் எடுத்துப்போம், அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டு வாங்கினார். சீட்டு வாங்கி 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சதுனால தான் அவர் எதிர்கட்சி தலைவரானார். இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட் பேங்க்கும் அப்படி தான், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகி அவங்களுடைய ரோலை வந்து எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, எங்களோட ரோல் இருக்குன்னு சொன்னதுனால தான் அவங்க மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாங்க. நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழரோட ஐடியா வந்து நாங்கள் திராவிட கட்சிகளோடையும் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய டிசாஸ்டர். சரி, இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் உள்ளே வராங்க. ஓகே, எப்படி அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாரோ அதே மாதிரி 2026 ஒரு வேளை ஓகே சீமான் அவர்களுக்கு தளபதி விஜய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் கிட்டலாம் கூட்டணி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி வந்து புதுசு. ஓகே, விஜய் அவர்களும் ஒரு சிஎம் கேண்டிடேட்னு தான் மைண்டில் எடுத்துகிட்டு வராரு. ஓகே, ஆனால் எக்ஸிஸ்டிங் பிளேயராக அண்ணன் சீமான் இருக்கார். சீமானுக்கு விஜய் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்கன்னா, இல்லை வாய்ஸ் வர்ஸா விஜய்க்கு சீமான் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்கன்னா, அந்த கூட்டணி மூலியமாக சீமான் அவர்களுக்கு சீட்ஸ், அதாவது இப்போ ஓட்டு இருக்குது 10% வந்ததுன்னு வச்சுருவோமே, ஆனால் சீட்டாக இல்லை. விஜய் கூட ஒரு வேளை கூட்டணி வச்சாங்கன்னா சீட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா சீமானுடைய ட்ரெட்டே வந்து விஜய் தான். ஏன்னா இவருடைய இளைஞர்கள் படையை அவர் எடுத்துகிட்டு போயிடுவாருன்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா? ஸோ டாக்லாம் கிடையாது, ஆக்சுவலி அதுதான் ஒரிஜினல். இப்போ வந்து இந்த ஓட் போட போகிறாங்கல்ல, இல்லை ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான முக்கியமான ஃபேஸ் வந்து இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சீமான் தான். அடுத்து இப்போ விஜய் வந்தார்னா அந்த பேஸை தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அவரும் அவருடைய பேஸ் அதை தான் நினச்சி வருவார். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா 2 பேர், அவங்க 2 பேரும் ஒரே குரூப்பு தான் சண்டை போட போகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. கரெக்ட். ஸோ இப்போ அண்ணனுக்கு இருக்க இல்லை, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ வந்து 10% வந்து ரிசர்வேஷன் 10% வந்து 2024க்கு வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் சீமான். இந்த 10% வச்ச கட்சிங்களாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்களோ அது வந்து சீமானுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எவ்வளோ நாள் பவர் இல்லாமல் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ 2026 எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் கூட கூட்டணி வைக்க முடியாது. ஓகேவா, இதுக்கப்புறம் பவரில் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போவது ரொம்ப கஷ்டம். கட்சிக்கு ஒரு கட்டமைப்பும் வேணும். ஓகே, அது வந்து வரப்போகிற புதிய பிளேயரான விஜய்கிட்ட இருக்குது. ஓகே, விஜய்கிட்ட அவருடைய மன்றங்கள் எல்லாத்தையும் கட்சி ஆஃபீஸாக மாற்ற முடியும். நம்பர் 1. ஓகே, அரசியல் கவர்ச்சியும் இருக்குது. ஓகே, விஜயை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அண்டு இளைஞர்கள் படை ஃபேன்ஸுன்னு இருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பிளேயர்கிட்ட கூட்டணி வைக்க முடியாது. புது பிளேயர், ஆனால் விஜய் அவர்களுடைய ஐடியாலஜி என்னன்னே தெரியாது. வேறு வழியே இல்லாமல்
அவரை வந்து கூட்டணி பார்ட்னராக வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு சேர்ந்தாங்கன்னா சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 10% ஓட்டுன்னு இருக்குது. அப்போ ஓட் ஷேர் கம்மியானாலும் சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1-2 இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அது மூலியமாக பில் பண்ணி போகலாம். இல்லை இல்லை, என்னுடைய பார்வை என்னன்னா, சீமானுக்கு வந்து அந்த சீட் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இங்கே கிடையாதுன்றது தான். அதனால தான் கூட்டணி. இல்லை, நீங்கள் கூட்டணிக்கும் அவர் வந்து விஜய் கூட போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா 2 பேரும் ஒரே ஓட் பேங்கை தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேருமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தான் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் என்ன நடந்துச்சுன்னா, 10% ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல, அவங்க வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கட்சியில் சேர்த்தாங்க. அப்போ வந்து சீமானுக்கும் அந்த நிலைமை வரும். எக்ஸாம்பிளுக்கு அண்ணா வந்து காங்கிரஸ் எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு பண்ணார்ல, அவங்களோட ஐடியாலஜி அவர் வந்து 69 வின் பண்ணார்ல, அதில் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி யாருன்னா ராஜாஜி. ஸோ அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக 67 அந்த ஃபேஸில் என்னென்னா, அவர் வந்து ஆட்சிக்காக அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் வந்து ஸ்ட்ராட்டஜி தான், எனக்கு ஆட்சி வேணும் அப்படின்றதுனால அவர் வந்து குலக்கல்வியை ஆதரித்த ராஜாஜி கூட கூட்டணி வச்சு ஆட்சி பிடிச்சார். அதுக்கு பின்னாடி அவருடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணார், சுயமரியாதை இப்போ வரலையும் அவர் அதுக்காக தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்கள் காம்ப்ரமைஸ் எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் திராவிட கட்சிகள்கிட்ட போனாங்கன்னா உங்களுடைய 10% ஓட்டில் முக்கியமான 10% ஓட்டு வந்து திராவிட கட்சிக்குள்ள நாங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ஓட்டு. கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு இருக்க பேரே வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லைன்றது தான். இது ஒரு முக்கியமான டிசிஷன் அவர் எடுத்தாகணும். ஓகே, ஓட் ஷேரை கம்மியானாலும் சீட்டு வருமானன்றதை பார்த்து முடிவு பண்ணி, ஏன்னா 26லையும் ஜெயிக்கலை அப்படின்னா, வெற்றியை வந்து சுவைக்கலை அப்படின்னா வந்து பயிற்சியிலேயே இருந்தாங்கன்னா வந்து கட்சியை கொண்டு போக முடியுமான்றது டவுட்டாக தான். எப்பயுமே நம்ம இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் சொல்லுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பவர் இல்லாமல் எத்தனை நாள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ சீமான் போயிட்டார்னா அடுத்த கட்ட தலைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலைவர்களை உருவாக்குறதுக்கான அவங்க ஸ்டெப் எடுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி தான், அண்ணாவுக்கு எவ்வளோ தம்பிகள் இருந்தாங்க, அண்ணனுக்கு எங்கே தம்பிகள் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து எம்பி எலெக்ஷனுக்கு யாரை நிறுத்துகிறாங்களோ அவங்கள தான் எம்எல்ஏ எலெக்ஷனும் நிறுத்துறாங்க. அவங்க வந்து ஒரு 4-5 பேர் ஓட்டு வாங்குறாங்கல்ல, அவங்க எம்பி எலெக்ஷன்லேயும் ஓட்டு வாங்குறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட. ஆக்சுவலி பார்த்தோன்னா அவங்க 4-5 பேர் தான் தெரிஞ்ச ஃபேஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக உங்கள் கட்சியை வந்து அண்ணாவோ எம்ஜிஆரோ அதிமுகவோ கீழே அவங்களோட பேஸில் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட ஊருள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு வார்டுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் தான் நீங்கள் 2026க்கான அடுத்த ஸ்டெப்புவே மூவ் பண்ணவே முடியும். இல்லைனா அப்பவும் பவரில் வர வாய்ப்பே இல்லைன்னு உண்மையிலே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீ என்ன தான் இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஐடியாலஜிக்கலாக பேசினாலும் கீழே இருக்கிறவன் எவன் ஐடியாஸ் பேசுகிறான், அவங்களுக்கு ஐடியாஸ்லாம் கிடையாது. ஊரில் நான் வார்டு மெம்பரு, அடுத்து வந்து மாவட்ட செயலராக போகிறேன், அதனால் ஊரில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்கீம் வாங்கி தருவேன். வீடு கட்டுறதுக்கு ஸ்கீம் வருதா, நான் வந்து வார்டு மெம்பராக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ரெசிப்ட் போட்டு ஸ்கீம் வாங்கி தந்தேன்னா ஒரு இங்கேருந்து நான் ஒன்றியத்துக்கு போவேன், அதுக்கடுத்து மாவட்டம் அப்படின்னு போவேனே தவிர அதுக்காக தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை கொண்டுருக்கலாம் என்ன, அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து லோக்கல் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி மக்கள் கூட கனெக்ட் ஆகிறீங்களோ அதுதான். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தலைவரை பற்றி பேசணும்ல, வேலுமணி, எஸ்பி வேலுமணி. அவர் பேசுவேன், அவருடைய ஊரில் அவர் தான் ராஜா. அவருடைய ஏரியாவில் அவர் சொன்னால் அவர் நிற்கிறான்னு தெரிஞ்சு எல்லோரும் ஓட்டு போடுவாங்க அவங்கள ஏரியாவில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும். ரிப்பப்ளிக் ஹவுஸுக்கும் அப்புறம் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுடைய பூத் கமிட்டிஸு ஃபஸ்ட்டு பூத்தில் வந்து ஆள் போகிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அடுத்து அங்கேருந்து வார்டு கவுன்சில், எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் கூட வார்டு மெம்பராக கூட ஆகிறதில்ல. அப்படின்றது என்னத்தை காட்டுதுன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டுமே பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லோக்கல் பாலிடிக்ஸுக்கான பிரச்சனை அதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் பண்ணால் தான் அண்ணனுக்கு 2026லேயாவது ஒரு முக்கியமான ரோலாவது இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பேசு பொருளாக மட்டுமே இருந்துகிட்டே போயிடுவார் அப்படின்றதான் என்னோடய வியூ. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போண்ணே. சரி, ஓகே, பார்ப்போம்.